ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹவு டு சூஸ் மென்டார். அப்புறம் அதில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, இது படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் யார்கிட்ட போய் படித்தேன்னா நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நான் பொன்னி மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்கக்கிட்ட தான் நான் படித்தேன். அவங்க சென்னையில் உள்ள மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய செலிப்ரிட்டியான மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அவங்க. ஸோ நான் ஏன் அவங்கள சூஸ் பண்ணேன்னா, அதில் வந்து ஒரு பிகைண்ட் வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஏன்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட், ஒரு சீக்கிரமாக ஓப்பன் அப் ஆக மாட்டேன். ஸோ அதனால நான் பார்த்தேன்னா யார்கிட்ட போய் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் ரேண்டமாக செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் எங்கள் பேஜ் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் ஆச்சு. ஸோ அப்புறம் அவங்க ரெக்கமெண்ட் ஆனப்போ நான் வந்து ஒரு 2021 ரெக்கமெண்ட் ஆகி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து 2024 தான் நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஜூலையில் நான் போய் ஜாயின் பண்ணி படித்தேன். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக நீங்கள் போய் ஒரு மென்டார்கிட்ட படிக்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மென்டார் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட நாலேஜ் வந்து நல்லா கெயின் பண்ணலாம். அண்டு நல்ல அப்சர்வேஷன் இருக்கும். அப்புறம் மாதிரி ஒரு யாரோ மாதிரி பார்க்காம உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், மென்டரை சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா தானே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த படிப்பு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மென்டரை சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா அகாடமி வந்து சேஃபாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே இந்த அகாடமி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்ட். நான் அந்த அகாடமியை வந்து ப்ரொமோட் பண்ணல, நான் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ எங்கள் வீட்டிலேயே நிறைய யோசித்தாங்க, அவ்வளோ தூரம் போய் விடணுமா படிக்கணுமா அப்படின்னு. ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபுட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது நல்லா இருக்குமான்னு பார்த்திங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஹாஸ்டல் அண்டு ஃபுட்டு வந்து கொடுக்க முடியுமான்னு தெரியல எல்லா அகாடமினாலேயும். உண்மையிலே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு அகாடமி தான் நான் வந்து உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அகாடமி அண்டு மென்டார் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே அதை வந்து நீங்கள் வந்து படிக்க முடியும். இந்த 17 டேஸில் இந்த மேக்கப் கோர்ஸ் உங்களால் படிக்க முடியும். பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். ஆனால் 3 நாள் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்டா இந்த கோர்ஸை எடுத்தோம், எதுக்குடா இங்கே வந்தோம், பேசாமல் நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தாட் வரும். ஆனால் அதை நினச்சா நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா 3 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபார் பிகினர்ஸ். அப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய அழுகலாம் வரும். ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்படாமல், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 5 டேஸ் ஆச்சுன்னா உங்களுக்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கே புரியும். நிறையா ப்ராக்டிஸ் இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து அவங்களே வந்து உங்களை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்மளும் கண்டிப்பாக ஒரு போர்ட்ஃபோலியோ டே அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டை நம்ம கொடுக்கலான்னு உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, சில பேர் வந்து எதுக்குடா இங்கே வந்தோம், ஏன்டா இங்கே வந்தோம்னு அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்காங்க. நானே அப்படி தான், ஏன்டா இங்கே வந்தோன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா சிலபஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் என்னோடய செகண்ட் போர்ட்ஃபோலியோ டே. ஸோ என் ட்ரெடிஷ்னல் லுக், மாடல் நேம் வந்து கீதா, இவங்களும் சென்னை தான். என் மேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகணும்னா முதல்ல உங்களுக்கு பொறுமை வேணும். அண்டு பெஸ்ட் மென்டரை சூஸ் பண்ணணும். தென் பெஸ்ட் அகாடமியை சூஸ் பண்ணணும். தென் காஸ்ட் ஆஃப் ஸ்டடி, இதில் பார்த்தீங்கன்னா
இந்த 17 டேஸ் மேக்கப் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெறையா நீங்கள் வந்து கத்துக்கலாம். நெறைய நாலேட்ஜ் நீங்க வந்து கத்துக்கலாம். ஃப்ளார் மேக்கிங், மெஹந்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்எஃப்எக்ஸ் கிளாஸு, சாரீ ட்ரேப்பிங் அந்த மாரி நெறைய கிளாஸ் இருக்கு. நெயில்ஸ் இருக்கு. ஸோ நெறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான். 1,15,000 வந்து எனக்கு வந்து செலவாச்சு. வித் வேனிட்டியோட. ஸோ வேனிட்டி செட் பண்ணுறதும் அவங்களே சொல்லிக் குடுத்துருவாங்க. லாஸ்ட்டா வந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் டே அப்புறம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் குடுத்து அனுப்பிச்சுருவாங்க.